அனைவருக்கும் வணக்கம். இந்த வாஸ்து நேரடி பயிற்சி வகுப்புக்கு ஆசானாக நடத்தி கொண்டிருக்கும் நமது கிருஷ்ண என்ஜினியர் அவர்களை முதலில் வாழ்த்துகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்டாலே எல்லாம் பதறிட்டு காலத்தில் அந்த பதற்றத்தை குறைச்சது அவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே அதை இதை இடின்னு சொல்கிறது தான் முதல் இதாக இருக்கும். வாஸ்துங்கிற ஒரு பேரை கேட்டு மக்கள் பயத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனால் அந்த பயம் ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சாதாரண விஷயத்தை அந்த பஞ்சபூத தத்துவத்தையும் நம்முடைய 4 மூளையை 8 இதையும் ஒரு அற்புதமாக மிக எளிமையாக மக்கள் ஒவ்வொருவரும் புரியக்கூடிய அளவில் மிகுந்த அக்கறையுடன் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை உயர வேண்டும். அந்த நிம்மதி என்ற வார்த்தையை நமக்கு கொடுக்க உதவக்கூடிய நிலை தான் அந்த வாஸ்து. நாம் இத்தனை நாட்கள் வாஸ்துவை பற்றி நாம் தவறாக புரிந்து கொண்டிருந்தோமோ அல்லது என்ன தெரிந்து கொண்டோம் தெரியாது. பல்வேறு யூடியூபர் மற்றும் பலர் நம்மளை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் ஒரு நேரடி பயிற்சி வகுப்பின் கலந்து கொள்ளும் மூலம் நாம் மட்டும் அல்லாது நம்மை சார்ந்தவர்களும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் இதை பற்றி தெரிந்து அதற்குண்டான ஞானத்தை பெறும் பொழுது நமக்கு அச்சமில்லாமல் வாஸ்து இவ்வளோ சிம்பிளான விஷயமா அதை எளிமையாக புதுசாக வீடு கட்ட போகிறவங்க, ஏற்கனவே கட்டினவங்க அதுக்கான எளிமையான முறையில் பரிகாரம் அப்படிலாம் இல்லாமல் எளிமையான முறையில் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 2 நாள் பயிற்சிங்கிறது நேரடியாக வர்றப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வித்தியாசமான யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம், நிகழ்வை கேட்குறோம். ஒரு விஷயம் என் நண்பர் ஒருத்தர் சொல்கிறப்ப சொன்னார், ஏதோ திசையை சொல்லிவிட்டு ஹார்ட் அட்டாக் வருமானு. அவர் நைட்டு 2 நாளாக தூங்கவே இல்லை யூடியூப்பை பார்த்துட்டு. அப்போ அந்த நிகழ்வு நடந்து என்ன கேட்டிங்கன்னா, அது உண்மையில அந்த நிகழ்வு அவருக்கு தப்பான விஷயம். ஆனால் அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த நிம்மதியான சில பேர் அந்த அதிர்ச்சியெல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தெளிவுபடுத்திக்கணும். கண்ணில் பிரச்சனை என்றால் கண்ணுக்கு தான் பார்க்கணும் இல்லையே, பல் டாக்டர் போய் பார்க்கக்கூடாது என்பதால் வாஸ்து தெரிந்தவர்கள் மட்டும் வாஸ்து தெரிந்து வாழ்வில் வர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.